ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபி ஈஸி கிராஃப்ட். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி ஆம்பிள் பேப்பரில் தான் இன்றைக்கி ரோஸ் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 4.5 × 6 சென்டிமீட்டரில் நான் ஒரு ரெட் கலரில் ஒரு பேப்பர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா நம்ம அது ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அதில் அட்டை வரும்ல, அந்த அட்டையில் சின்னதாட்ட அதே அளவு அட்டை எடுத்து அதை நான் கட் பண்ணி ஒரு எதல் மாதிரி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சும்மாவே நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு எதலுமே ஒரு சேஃபில் இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு அட்டையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம லைட்டாக அதை சிசர் வச்சு இழுத்து விட்டுக்கலாம், இல்லைன்னா கை வச்சும் நம்ம விரித்து விட்டுக்கலாம். மேலே மட்டும்தான் விரிக்கணும், கீழே நம்ம விரிக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு எதல் நமக்கு சூப்பராக கிடச்சிரும். நான் இன்னொன்றுமே அதே மாதிரி விரித்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அட்டையை வச்சு நம்ம மொத்தம் 12 எதல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணிவிட்டு அதையுமே நான் விரித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா கடையிலெல்லாம் கிடைக்கும் நமக்கு கெட்டுக்கம்பி அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. அது வாங்கி அதை 2 ஆட்டு நான் மடக்கியிருக்கேன். மடக்கிட்டு ஒரு சின்னதாட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அதுக்கு உள்ளாடி விட்டு அதை நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம் க்ளூ வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே சுருட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா நம்ம எதலெல்லாம் செஞ்சு அதை விரித்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒன்று ஒன்றாட்டு நம்ம அதில் க்ளூ வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆணை மட்டும் நம்ம ஃபுல்லாக சுருட்டி ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சுருட்டி நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமாட்டு 2வது உள்ளதுமே நம்ம அதுக்கு மேலே வச்சு நம்ம ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ வச்சு இந்த மாதிரி அதை சுருட்டியுமே நம்ம ஒட்டிக்கலாம். நான் இதில் மொத்தம் 12 எதல் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட பெரிய ஃப்ளவர் ஆர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் 15, 20 அந்த மாதிரிலாம் எவ்வளோ பெரிய ஃப்ளவர் ஆர்ட் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா எதலையுமே இதில் ஒன்று ஒன்றாட்டு நம்ம இதை ஃபுல்லாட்டி சுற்றி நம்ம க்ளூ வச்சு நம்ம இதை ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இதுலேயுமே நம்ம ஒட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாட்டு ஆம்பிள் பேப்பரில் க்ரீன் கலரில் நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அது 9 × 6 சென்டிமீட்டரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை 2 ஆட்டு நம்ம மடிச்சிட்டு அதை லீஃப் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை லைட்டாக விரித்து விட்டுக்கலாம். அதே மாதிரி கீழேயுமே நான் குட்டி குட்டியாட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம எடுத்து விட்டுறலாம். லைட்டாக நம்ம இப்போ அதை விரித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த இதை நான் லைட்டாக சுருட்டி விட்டுக்கிறேன். சுருட்டி விடும்போது பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நாம் அந்த ஃப்ளவரில் நம்ம ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரோஸில் நம்ம சுற்றி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம அதில் க்ளூ வச்சு நம்ம இதை
அந்த ரோஸில் வந்து நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். சென்டரில் மட்டும் க்ளூ வச்சுட்டு நம்ம வந்து சுருட்டி எடுத்துக்கலாம். அதை ஃபுல்லாகவே சுருட்டி எடுத்துக்கலாம். அது ஃபுல்லாகவே நம்ம வந்து சுருட்டி எடுத்தாச்சு. இப்போது அதுக்கப்புறம் மட்டும் நம்ம வந்து லைட்டாக அதை எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராட்டு ஒரு ரெட் ரோஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் க்ரீன் கலரில் நான் வந்து 6x6 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம வந்து பெரிய லீஃபாட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து சைட்லேயுமே குட்டி குட்டியாட்டு நம்ம வந்து ரோஸில் இருக்கிற மாதிரி ரோஸோட இலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி குட்டியாட்டு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இதை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டி எடுத்துட்டோம். இதையுமே நம்ம வந்து லைட்டாட்டு விரித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமாட்டு அதே மாதிரி கெட்டு கம்பி நான் வந்து குட்டியாட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து இதில் பின்னாடி இதில் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து குட்டியாட்டு நான் வந்து ஒரு க்ரீன் கலரில் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவே நமக்கு இது வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 லீஃப் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமாட்டு க்ரீன் கலரில் ஒரு செலோ டேப் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ளவர் பண்ணுறதுக்காகவே வச்சுருப்பாங்க, அந்த டேப்பு தான் இது. இதை வந்து நம்ம எடுத்து கீழே வந்து அந்த கம்பியில் வந்து நம்ம இப்போ சுற்றிக்கலாம். லைட்டாக நான் க்ளூ வச்சுருக்கேன் அந்த லீஃபுக்கு மேலே லைட்டாக வச்சுட்டு இது ஃபுல்லாகவே நம்ம இப்போ சுற்றி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 3 லீஃபுமே நான் வந்து சுற்றி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம 3ஐயுமே நம்ம வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து 5 லீஃபுமே வைக்கலாம், ஆனால் நான் 3 லீஃப் தான் வச்சுருக்கேன். 3ஐயுமே சேர்த்து நம்ம வந்து சுற்றி எடுத்துடலாம். இப்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 லீஃபையுமே ஒன்று போல் நம்ம வந்து சுற்றி எடுத்துட்டோம். இதை வந்து அந்த ஃப்ளவரில் வந்து மறுபடியும் நம்ம அதில் சுற்ற போகிறோம். அதுக்கு மறுபடியும் நான் வந்து அந்த க்ரீன் கலர் செலோ டேப்பை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு மேலே அந்த க்ரீன் கலர் இதில் வந்து லைட்டாட்டு கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கொஞ்சம் சுற்றிக்கலாம். நமக்கு எந்த இடத்துல அந்த லீஃபை நம்ம வைக்கணுமோ அது வரைக்கும் நம்ம சுற்றிக்கலாம். கொஞ்சம் மட்டும் சுற்றிட்டு அதுக்கப்புறமாட்டு அந்த லீஃபையுமே நம்ம சேர்த்து அந்த கம்பி கூட வச்சு நம்ம சேர்த்து இப்போ நம்ம 2ஐயுமே சேர்த்து நம்ம இப்போ சுற்றணும். இது ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சிடலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சிட்டேன். நமக்கு சூப்பராட்டு வந்து ஒரு ரோஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.